டர்ஃப்ல போய் ஃப்ரெண்ட்ஸோட கிரிக்கெட் விளையாண்டுருக்கோம்ல, சூப்பரா இருக்கும்ல. கண்டிப்பா நம்ம ஒரு தடவையாவது அந்த டர்ஃப வாங்கி பிசினஸ் பண்றத பத்தி யோசிச்சிருப்போம். அப்படி யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு டர்ஃப் ரூ. 10,00,000 வருது. பட் உங்கள்ட்ட ரூ. 1,00,000 தான் இருக்கு அப்படிங்கிறதுனால, ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துக்கிட்டு, ஆளுக்கு ரூ. 1,00,000 போட்டு ஒரு டர்ஃப் நீங்க வாங்கிடுறீங்க. ஸோ உங்க ஷேர் பிரைஸ் ரூ. 1,00,000. அந்த டர்ஃப் ஃபர்ஸ்ட் மந்த்லயே ரூ. 50,000 சம்பாரிச்சு கொடுத்துருது ஏர்னிங்ஸ். இந்த 50,000த்துல உங்க ஷேர் பார்த்தீங்கன்னா, உங்க ஏர்னிங்ஸ் ரூ. 5,000. ஸோ நீங்க ரூ. 1,00,000 போட்டு ரூ. 5,000 எடுத்துறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா 20 அப்படின்னு வரும். அடுத்த மாசம் அதே டெஃப் ரூ. 40,000 சம்பாதிக்குது. உங்க ஷேர் ரூ. 4,000. ஸோ ரூ. 1,00,000 போட்டு 4,000 பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 25 அப்படின்னு வரும். அண்ட் மூணாவது மாசம் அந்த டர்ஃப் அதே 40,000 சம்பாதிக்குது. ஆனா கொஞ்சம் டேமேஜ் ஆகிருது. ஸோ உங்க ஷேர் ரூ. 1,00,000 நீங்க போட்டீங்களா, அது 90,000 குறைஞ்சிருது வேல்யூ. ஸோ இப்போ அதே 4,000 ஏர்னிங்ஸ் தான். பட் ஷேர் பிரைஸ் 90,000. ஸோ இப்போ பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 22.5 வரும். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, ஒரு பிசினஸ்ல இந்த பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் எந்த அளவுக்கு கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு நல்லது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு 11% உங்களுக்கு வந்து இந்த டர்ஃபோட ஷேரை வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க இந்த பிஇ ரேஷியோ தான் முதல்ல பார்க்கணும். இதே தான் ஸ்டாக் மார்க்கெட்லயுமே ஒரு ஸ்டாக் பிரைஸோட பிஇ ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா செக்டர் பி ரேஷியோட கம்மியா இருந்துகிட்டு இருக்கா, இல்ல அந்த கம்பெனியோட ஹிஸ்டாரிக்கல் பி ரேஷியோ கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க வாங்குனீங்க அப்படின்னா கரெக்டான பிரைஸ் ஆர் கம்மியான பிரைஸ்ல நீங்க வாங்குறீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி மார்க்கெட் வீடியோஸ்க்கு டெய்லி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.